தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை. அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினர். நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்றனர். ஐயா, பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்துக் கொள்கிறோம். சிறுவர் சிறுமியர்கள் என்ன செய்வர்? இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம். ஆளுக்கு ஒரு ஆப்பிள் கிடைக்குமாறு செய்கிறேன். என் வீட்டிற்கு வந்து ஆப்பிள் எடுத்துச் செல்லச் சொல்லுங்கள் என்றார். மாளிகை திரும்பிய அவர் தன் வேலைக்காரனை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள். ஆளுக்கு ஒரு ஆப்பிள் கிடைக்க வேண்டும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நாளையிலிருந்து ஆப்பிள் கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே இரு என்றார். மறுநாள் வேலைக்காரன் ஆப்பிள் கூடையுடன் வெளியே வந்தான். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவனை சூழ்ந்து கொண்டனர். கூடையை அவர்கள் முன் வைத்தான். அவன் பெரிய ஆப்பிள் எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள். எல்லோரும் எடுத்துச் சென்றது போக மிஞ்சியிருந்த சிறிய ஆப்பிள் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள். இப்படியே தொடர்ந்து 4 நாட்கள் நிகழ்ந்தது. எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் செல்வந்தர். 5வது நாளும் அதே போல நடந்தது. எஞ்சியிருந்த அந்த சிறிய ஆப்பிளை எடுத்துக்கொண்டு வீடு சென்றாள். வீட்டிற்கு வந்து அதை தாயிடம் கொடுத்தாள். தாய் அந்த ஆப்பிளை நறுக்கிய போது அதன் உள்ளே இருந்து ஒரு தங்கக்காசு கீழே விழுந்தது. அதை பார்த்ததும் அந்த சிறுமி அதை எடுத்துக்கொண்டு நேராக செல்வந்தரின் வீட்டிற்கு சென்றாள். ஐயா, இந்த ஆப்பிளுக்குள் உங்கள் தங்கக்காசு இருந்தது. தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாள் அவள் நேர்மையாக. அதை கேட்ட செல்வந்தர் மிகவும் மகிழ்ந்தார். மகளே, உன் பெயர் என்ன என்று கேட்டார். ஏஞ்சல், நீயொரு நேர்மையான மற்றும் பொறுமையான குழந்தை. உனக்கு கிடைத்த இந்த தங்கக்காசு என் பரிசு. மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்றார். துள்ளி குதித்து மகிழ்ச்சியுடன் வீடு சென்றாள் ஏஞ்சல். நாமும் நேர்மையாகவும் பொறுமையாகவும் இருந்தால் இறுதியில் நமக்கானது நம்மை தேடி வரும்.